அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தில பார்த்தீங்கன்னா 90% 80%லேருந்து 90% பேரு 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் 90% சர்க்கரை வியாதி வருது. டயாபிட்டிஸ். டயாபிட்டிஸ் பிரச்சனை இன்னைக்கு நெறைய பேத்துக்கு இருக்கு. எல்லாம் இதனால என்ன பண்றாங்கன்னா, மாத்திரை சாப்பிடுறாங்க. மாத்திரை சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து 0.5ல ஆரம்பிக்குது. 1, 2, 2.5 அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ஊசி போடுற அளவு வந்துருது. இந்த பிரச்சனை வந்து தீர்வே இல்லாம இருக்கு. மெடிசேட்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு தீர்வே இல்ல. மாத்திரைய நிப்பாட்டுறதுக்கு உண்டான தீர்வே இல்லாம இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, அந்த யோகாசனத்தில வந்து அதுக்கு வந்து நல்ல தீர்வு இருக்கு. ஆனா யாரும் செய்றதில்ல. கேட்டா நேரம் இல்ல. செஞ்சோம்னா இது நல்ல பலன் கிடைக்கும். மாத்திரையே நிப்பாட்டுறதுக்கு உண்டான பவர் இந்த யோகாசனத்தில இருக்கு. ஆனா யாரும் இத செய்றதில்ல. செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும். செஞ்சோம்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா இன்சுலின் ஊசிய குறைக்கலாம். அடுத்தது மாத்திரையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சு குறைச்சு கொண்டு வந்துரலாம். மாத்திரையே இல்லாம இந்த பயிற்சி மட்டும் செஞ்சாலே போதும். நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு இந்த ஒரு ஆசனம் செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆலாசனம்னு பேரு. ஏர் உழுவ மாரி இருக்கும். ஆலாசனம்னு பேரு. இது செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும். வயிறு பகுதி நல்லா அமுங்கி குடுக்கறதுனால, இது நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆசனம் செஞ்சோம்னா, டயாபிட்டிஸ்க்கு ஒரு நல்ல ஆசனம் இது. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செய்ய செய்ய தான் இது வரும். எடுத்த உடனே இது வராது. செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தில பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவு குறைஞ்சுக்கிட்டே வரும். இது இந்த பயிற்சி செஞ்சோம்னா. ஆனா இது நல்ல ஆசனம். சர்க்கரை நோய்க்கு நல்ல ஆசனம். அது இல்லாம தலைப்பகுதிக்கு நல்ல ஆசனம். தலை, இந்த காதுக்குண்டான ஆசனம் வந்து இதில வருது. காதுக்குன்னு தனியா பயிற்சி கிடையாது. இந்த ஆசனத்தில வந்து காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இது நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ஆசனம் செய்யும்போது காதுக்கு வந்து நல்ல பிரஷர் குடுக்கும். பிரஷர் குடுக்கும்போது இந்த காது வலி, சீழ் வடிதலு, காது கேட்காம சில பேத்துக்கு இருக்கும் லைட்டா காது. அதுக்கு உண்டான பலன் வந்து இது நல்லா கிடைக்கும். இத வந்து செய்யணும். டெய்லி செய்யணும்னா, நல்ல பலன் கிடைக்கும். இது எப்படி செய்றதுன்னு பாருங்க. இத பாருங்க. ஆலாசனம். இது பேரு ஆலாசனம். ஏர் கலப்பை மாரி இருக்கும். ஏர் கலப்பை மாரி இருக்கும் இந்த ஆசனம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செய்ய செய்ய வந்துரும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது மாரி விரிப்புல வந்து படுத்துக்கணும். இப்படி படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு அவ்வளோதான். இது மாரி படுத்துக்கிட்டு, இந்த கால் வந்து இந்த சைடு தரைய தொடணும். இந்த பாதம் இருக்கு பார்த்தீங்களா? 2 பாதமும் வந்து பின் சைடு தரைய தொடணும். அதுதான். தொட்டு ஒரு 5 எண்ணிக்கை, 10 எண்ணிக்கை அப்படியே இருந்தோம்னா, உடல்ல உள்ள அனைத்து உறுப்பும் இந்த வயித்துல அப்படியே மடங்கி குடுக்கும். மடங்கி குடுக்கணும்னா தலைக்கு நல்ல பிரஷர் போகும். காதுக்கும் நல்ல பிரஷர் போகும். நல்லா இங்க பாருங்க. சர்வாங்காசனம் செஞ்சோம்ல, அது அப்படியே பின்னாடி இங்க பாருங்க. அவ்வளோதான். தொட முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, இந்த அளவு வரும். இந்த இடத்துல ஒரு சேர் வச்சுக்கணும். சேர் வச்சுக்கிட்டு ஒரு தலவாணியோ, சேர அந்த அளவு தொட்டா போதும். இந்த அளவு வந்தா போதும். மெதுவா. ஃபர்ஸ்ட்டு ஒரு சேர வச்சு, சேர மட்டும் தொடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ. அடுத்தது ஒரு தலவாணி வச்சுக்கணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ தரைய தொடணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு வந்து இடுப்ப என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க. இப்படி இடுப்ப புடிச்சுக்கணும். இடுப்ப புடிச்சு பிரஸ் பண்ணும்போது, கால் வருதுங்களா? இப்படியே பிரஸ் பண்ணோம்னா கால் தொடும். அவ்வளோதான். இது மாரி செய்யணும். இது மாரி செஞ்சோம்னா, தலைக்கு நல்ல பிரஷர் குடுக்கும். அவ்வளோதான். மெதுவா ரிலாக்ஸ். இது முதல் நிலை. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ். இது முதல் நிலை. அடுத்தது வந்து இடுப்புல கைய வச்சு தொட்டோம். அடுத்தது வந்து இடுப்புல கைய வைக்காம, கைய இப்படி கோத்துக்கிட்டு தொடணும். இங்க பாருங்க. இது 2வது ஸ்டேஜ். முதல்ல இடுப்புல கைய வச்சோம். இப்ப வந்து இது மாரி கைய கீழ வைக்கணும். இது 2வது ஸ்டேஜ். இந்த ஆசனம் செஞ்சதையும் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மாற்று ஆசனம் இருக்கு ஒண்ணு. அத செஞ்சுட்டு தான் ரிலீஃப் ஆகணும். இங்க பாருங்க. இது செஞ்சு ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் முடிஞ்ச அளவு. அப்படியே தொண்ட பகுதியில அப்படியே அடர்த்தி குடுக்கும். தைராய்டு பிரச்சனைக்கு இது நல்ல தீர்வு. இந்த ஆசனம் செஞ்சதையும் அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா
பத்மாசனம் போட்டு இப்படி மாற்றாசனம் செய்யணும். இந்த மாற்றாசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துல உள்ள அவ்வளோ பிரஷர் இந்த கழுத்துல தான் இருக்கும். இந்த கழுத்துல உள்ள பிரஷர் அவ்வளவும் அப்படியே தலைக்கு போயிரும். இந்த ரத்தம் எல்லாம் அப்படியே தலைக்கு போயிரும். தலைக்கு போம்போது, தலையில உள்ள நரம்பு, மூளைக்கு உள்ள ரத்தம் நல்லா பாய்றதுனால, இந்த அடைப்பு அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்காது. மூளையில இந்த ரத்த அடைப்பு இருக்கிறதெல்லாம் போயிரும். இது மாரி ஒரு 5 செகண்டு. அப்புறமேட்டுக்கு மெதுவா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அவ்வளோதான். இத மட்டும் செஞ்சுட்டோம்னா, இன்சுலின் சுரக்கும், தைராய்டு சம்பந்த பிரச்சனை, சுகருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஆசனம். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே மெதுவா எந்திரிக்க வேண்டியதான். இந்த ஆசனம் செஞ்சோம்னா, சர்க்கரை வரவே வராது சுத்தமா. சர்க்கரை வந்தவங்களும் செய்யலாம். ஆனா, அந்த ஹார்ட் பிரச்சனை, இந்த பிடரி பிரச்சனை, தலைவலி அது மாரி பிரச்சனை உள்ளவங்க வந்து இது செய்ய வேணாம். பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். அதே மாரி இந்த தலையில வந்து ஃபுல்லா பாய்றதுனால, தலைமுடிலாம் ஓரளவு இந்த நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். தலைமுடிக்கு உண்டான நிறம் மாறும். இந்த உடம்பு இந்த தாடி, மீசைக்கெல்லாம் உள்ள அதே நிறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாறி கருப்பாகும். அது கொஞ்சம் நாள் பட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். இது வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல ஆசனம். இது செஞ்சோம்னா, சர்க்கரை நோய் சுத்தமா வராது. இது செய்ய கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோம்னா, அப்படியே இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறைஞ்சோம்னா, இது வந்து ஒரு நல்ல ஆசனம். இத டெய்லி செய்யுங்க. ஆனா, இது குரு இல்லாம நீங்க செய்யக்கூடாது. தனியாலாம் செய்யக்கூடாது. ஒரு குரு பக்கத்துல வச்சுக்கிட்டு செய்யணும். இல்ல ஒரு டாக்டர் ஆலோசனையோ, குரு இல்லாம இந்த ஆசனம் செய்யக்கூடாது. ஏன்னா, தலை வந்து புடிச்சுக்கும். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே இழுத்து புடிச்சுக்கிச்சுன்னு வைங்க, ரொம்ப சிரமம் அத ரிலீஃப் பண்றது. அதனால இது குரு இல்லாம யாரும் பக்கத்துல உள்ள குருவ வச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா நல்லது. நன்றி. வணக்கம்.